இன்னைக்கு எபிசோட்கான முதல் ப்ரோமோவை பார்க்கும்போது வியானாக்கு ஆப்படிச்சு எஃப்ஜேக்கு சொம்படிச்சு ஒரு மாதிரி இந்த ஷோ ஓட்டிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எஃப்ஜே கண்டிப்பாக விஜய் சேதுபதி மேலே செம்ம காண்டில் இருப்பான். என்ன ப்ரோ எஃப்ஜேவை எவிக்ட் ஆனா வியானா தானே எவிக்ட் ஆனாங்க, அவன் எது காண்டில் இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஆமாங்க எப்படியாவது வியானாவை தூக்கிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ஒரு நப்பாசில் இருந்தான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தட்டி தோத்தி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவான் அவனே இப்போ தான் சரி ஓகே ஆதிரி ஓரளவுக்கு சமாதானப்படுத்தி திருப்பி வியானாவை வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் பாயிண்ட் கொண்டு வந்திருக்கான். அந்த சமயத்தில் கரெக்டாக தோத்தி விட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்றவங்க வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த எவிக்டாக வரவங்களை வந்து வரவேற்கிறதுக்கு இந்த ஆர்த்தி தட்டு எடுப்பாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி இந்த வியானா வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா தொடப்பக்கட்டி வச்சு ரெடியாக எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏய் வாடி வா என்ன வேலை பண்ண சொல்லி ஒன்று உள்ள அமிச்சே போய் என்ன வேலை பண்ணுற, நீ பண்ண கிரிஞ்சி ரியாக்ஷனை கூட நாங்கள் பொறுத்துக்கிட்டோம், ஆனால் நீ கடைசியாக பண்ணிட்டு வந்தியே அது என்ன வேலை அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக கேட்க தான் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு வியானா எவிக்டா அது வந்து ஃபேரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன் வியானா தான் எவிக்டா இருக்காங்க. வியானா எவிக்டா வந்து ஃபேரா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அது ஒரு பெரிய விஷயம் இருக்குது. அது என்னன்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே வந்து எஃப்ஜேவை தான் தூக்க வேண்டியது, எஃப்ஜேக்கு தான் ஓட்டுகளும் இல்லை, வியானாக்கும் ஓட்டு இல்லை, அது வேற விஷயம். இருந்தாலும் எஃப்ஜேவை தான் தூக்க வேண்டியது. ஆனால் எஃப்ஜேவை காப்பாற்றிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்காங்க. அந்த பிளானை போட்டு தான் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா தக்க வச்சிருக்காங்க. இல்லைனா எஃப்ஜே அந்த வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. எஃப்ஜேவை தக்க வச்சது வந்து விஜய் சேதுபதி அப்படின்னு பார்க்கும்போது அவரு இல்லை, அது வந்து ஒரே ஒரு ஆள் தான், அது வந்து விஜே பார்வதி. ஏன்னா விஜே பார்வதியை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி பயங்கரமாக ட்ரிகர் பண்ணி ஒரு மாதிரி போட்டு பொழக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜேன்ற ஒரு ஆள் தான். ஸோ அதனாலேயே என்ன பண்ணுறாங்கன்னா விஜே பார்வதி அடிக்கிறதுக்கு உள்ள ஒரு நம்மளால் ஒருத்தன் வேணும்பா, அதனால எஃப்ஜே உள்ள வைங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னால் அடிக்க முடியல, நான் ஏதாவது பேசி அந்த பொண்ணு ஏதாவது திருப்பி என்ன பேசிச்சுன்னா எனக்கு அசிங்கமாயிடும், அதனால நான் அடிக்க மாட்டேன், நான் வீக்கெண்டா வருவேன், அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா பார்வதி நீங்க பேசாதீங்க நான் மற்றவங்ககிட்ட பேசிக்கிறேன்னு உட்கார வச்சிருவேன். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, அவங்கள வந்து டீல் பண்ண என்னால் முடியல அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி ஒத்துக்கிட்டு நான் அவங்கள டீல் பண்ணுறதுக்கு உள்ள ஒரு கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜே உள்ள வச்சிருக்காங்க. என்னால் அதை மட்டும் தான் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா வியானா எடுக்கிறதுக்கு பதிலாக எஃப்ஜே தான் இப்போ தூக்கி இருக்கணும், அதை பேக்கப் பண்ணுறது மூலியமா இதை தான் நான் புரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதில் இந்த எவிக்ஷன் ப்ராசஸ் அப்போ விஜய் சேதுபதி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஹிண்ட் கொடுக்குறாருல, அதில் சபரி கொடுத்துருப்பாரு. சபரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி லேக் ஆகிற மாதிரியே ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே இருக்காரு. அதுக்கு வந்து அவர் சொல்றதை கொஞ்சமாவது இதுக்கப்புறமாவது சபரி கொஞ்சம் கேட்கணும். அதாவது கேம் வந்து ஒரு மாதிரி போரிங்கா போயிட்டு இருக்கு, அது எங்கேயோ மிஸ் ஆகுது, அது சபரி கண்டுபிடிச்சி கொஞ்சம் கேம் ஆடி தோலடா, சபரி கிட்ட பொட்டன்ஷியல் இருக்கு, நம்மளும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். அவர் சபரி இனிஷியலா நடிக்கிறாரு சொன்னா உண்மைதான், இப்பயும் நிறைய இடத்துல நடிக்கிறாரு இல்லைன்னு சொல்ல நான். இருந்தாலும் நீ கேம் ஆட ஆரம்பி. ஆக்சுவலா கேம் ஆட ஆரம்பிச்சாதான் உங்ககிட்ட என்ன பொட்டன்ஷியல் இருக்கு, உன்னால எப்படி யோசிக்க முடியும் அப்படின்னே தெரியும். ஒரு மாதிரி மங்குந்த மாதிரி ஒரு மூலையிலே உட்காந்துக்கிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு சபரி இப்படியே இருந்தாருன்னா அடுத்தடுத்த வாரங்களை வெளியேற்றிடுவாங்க. ஓட்டுகள் சபரிக்கு இருக்கு இல்லைன்னு நான் சொல்ல, ஆனால் அது அதிகப்படியான ஓட்டுகள்லாம் இல்லை, ஏதோ ஒரு அளவுக்கு ஓட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ஓட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா கனியக்கா இந்த மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களுக்கு பின்னாடியே ஒழிஞ்சிட்டு இருந்தாருன்னா வேலைக்கு ஆகாது. இதில் கானா வினோதா கமருதீனா அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க செட் ஆடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கமருதீன் சரி கானா வினோத்ன்றாங்க, உடனே கமருதீன் சேவ்டு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஸோ இந்த இடத்துல கானா வினோத்துக்கு அவர் சொல்கிறாரு நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு புரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கானா வினோத் கமருதீன் செம க்ளோஸுங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கமருதீனை கானா வினோத் விட்டு கொடுக்க போகிறதில்லை அப்படின்றது நம்மளுக்கும் தெரியும். அது விட்டு கொடுக்கவும் மாட்டார், விட்டு கொடுத்தாலும் நல்லா இருக்காது, என்னடா இது உடனே ஃப்ரெண்டை விட்டு கொடுத்துறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். கானா வினோத் என்ன பண்ணுன்னா கமருதீனா யாரா வேணா இருக்கட்டும், இப்போ ஒருத்தன் தப்பு பண்றானா யாரா இருந்தாலும் போய் கேள்வி கேட்கணும். கமருதீன் வார்த்தையை விடும்போது கண்டிப்பா கேட்கணும், கண்டிப்பா அந்த இடத்துல அகைன்ஸ்டா தான் நிக்கணும். டேய் நீ பேசுறது தப்புடா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்றாரு, ஓகே. ஆனா அந்த தப்பு பண்ணும் போதே பாத்தீங்கன்னா எப்படி அப்படி பேசுவா அப்படின்ற மாதிரி ஒரு தடவை எதிர்த்து கேள்வி கேட்டாருன்னா கண்டிப்பா கமருதீனுக்கு கானா வினோத்துக்கு முட்டிக்கும், அதோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து முடிஞ்சிடும். அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிக்கணும்னா ஒரே வழி கமருதீன் வார்த்தையை விடும்போது இவர் அகைன்ஸ்டா நின்று கேள்வி கேட்டாலே போதும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்தவரை சொல்ல தோணுது. ஸோ என்ன பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிக்க வேணாம், ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பாண்டிங் இருக்குல்ல உண்மையிலே நல்லா இருக்கு. கானா வினோத்துக்கும் சரி கமருதீனுக்கும் சரி இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வந்து சூப்பராக இருக்கு. ஆனால் என்னன்னா ஒருத்தன் தப்பு பண்ணா இன்னொருத்தன் தப்புக்கு வந்து சப்போர்ட் வந்து நிற்கிறான். டே ஏன்டா இப்படி பண்றீங்க, ஒருத்தன் தப்பு பண்ணா தப்புன்னு சொல்லிட்டு அது எதுக்கு வந்து நில்லுங்கடா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு. பார்க்கலாம் கானா வினோத் இதுக்கப்புறம் அதை ட்ரை பண்றாரா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னொன்று சாண்ட்ராக்கு நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள் சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சாண்ட்ரா நியாயத்தின் பக்கம் நிற்கணும், புரியுதுங்களா? அதாவது உங்களுக்கு வந்து ஒருத்தவங்க மேல காண்டு வன்மோ இதெல்லாம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிறாங்களா, அதுதான் நியாயத்தின் பக்கம் நிற்கிறது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான், இதுக்கப்புறமாவது கொஞ்சம் பழகிக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன எய்ம் பண்ணுறாங்கன்னா சாண்ட்ரா வந்து பார்வதி மாதிரி ஒரு கேரக்டராக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் உள்ளே வச்சாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வேலைக்கு ஆக மாட்டாங்க போல. ஏன்னா சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் ஃபேஸ் டு ஃபேஸ் அட்டாக் பண்ணவே மாட்டாங்க, அந்த நேருக்கு நேராக மோதுவாங்கல்ல அந்த தைரியம் சாண்ட்ரா கிட்ட கொஞ்சம் இல்லை ரொம்பவே கம்மியாக இருக்குது. பின்னாடி போய் பேசிக்கிட்டே இருக்காங்க. நானும் ஒரு நாள் 2 நாள் பேசுவாங்க, 3ஆவது நாள் வந்து முன்னாடி பேசி ஒரு மாதிரி
பிரச்சனை இறங்கி சம்பவம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. இந்த விக்கல் சீக்கிரமே அவனுக்குலாம் விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா மேலே சமகான் இருக்கு, வன்மம் பயங்கரமான வன்மம் இருக்குது. அவனை பொறுத்த வரைக்கும் சாண்ட்ரா ஏதாவது பண்ணுவோம் அடிக்கலாம், அதை வச்சு நம்ம ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். ஆனால் என்ன மேட்டர்னா அவனே சொல்கிறான் சாண்ட்ரா இப்பெல்லாம் ரொம்ப அமைதியாயிட்டாங்க, ஒன்றும் இல்லைங்க அவங்க அவங்க அப்படின்ற மாதிரி ஆப்போனண்ட் அவனே சொல்கிறானா. அப்போ எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பின்னாடியே பேசிட்டு இருக்காங்க. மேபி போன வாரம் அவங்க புருஷன் போன ஃபீலிங்கில் இருந்திருக்கலாம், ஒரு வாரம் இருக்கிறதுலாம் ஓவர் தான், இருந்தாலும் இருந்திருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். அட்லீஸ்ட் இந்த வாரமாவது ஏதாவது கம்பேக் கொடுக்குறாங்க பார்க்கலாம். அப்படி இப்பயும் கம்பேக் கொடுக்கலாம், நெக்ஸ்ட் வீக்ல தயவு செஞ்சு அடிச்சு துரத்தி விட்டுருங்க. இந்த வாரமும் பிரஜன் சட்டை எடுத்து போட்டுக்கிட்டு பிரச்சனைன்னு சொல்லிட்டு சுத்தி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேலைக்கே ஆகாது. அவங்க புருஷன் வீட்டுக்கு தாங்க போயிருக்காரு, வேற எங்கேயும் போல. ஓகேங்களா, அவர் வேற படம் வேற ஏதோ சைன் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காரு. நல்ல விஷயம் தான். அட்லீஸ்ட் கன்ஃபர்ஷன் ரூம்ல கூப்பிட்டு ஏமா அவன் புருஷன் வந்து நல்லா இருக்காரு, 2 படம் சைன் பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் கிடைக்குது, நல்லா இருக்காரு, பசங்க நல்லா இருக்காங்க, ஏதாவது ஒன்று பேசி விடுங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் ஒப்பாரி வைக்கிற மாதிரியே பண்ணிட்டு இருந்தா அந்த கதவு கிட்டே போய் உட்காந்துக்கிறது. அந்த கதவு கிட்ட உட்காந்துருக்கவங்கள தயவு செஞ்சு கதவை திறந்து விட்டு அப்படியே துரத்தி விட்டுருங்க. என்ன ஓவரா பண்ணிட்டு இருக்க, பில்டப் கொடுத்துட்டு இருக்க, கதவு கிட்டே. எனக்கு தெரிஞ்சு வெளியே ஓனாங்க பார்த்தீங்களா, அப்படியே கதவு மூடிட்டு இருக்கணும். ஓனதான் இன்னைக்கு டபுள் எவிக்ஷன் அப்படின்னு நம்ம துரத்தி விட்டு இருக்கணும். அதை பண்ணா முட்டீங்களா, உங்க தப்பு தான் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல தோணுது. எனிவேஸ், இந்த எவிக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் வியானாவை தூக்குனது வந்து பார்த்தீங்கன்னா வியானாக்கே முன்னாடியே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வியானாவே சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு நான் போயிட்டேன்னா எல்லாரும் அழுவீங்களா, நான் போயிட்டேன்னா எல்லாம் ஃபீல் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ரம்யாவும் கெஸ் பண்ணிட்டாங்க, நம்ம தான் போகிறோம் நேற்று அப்படின்ற சாட்டர்டே எபிசோட்லாம் அவங்களும் கெஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வியானாவும் மோஸ்ட்லி கெஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எல்லாம் செட்டப்போ அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் டவுட் வருதுங்க. எல்லாருக்கும் தெரியுது நம்ம எப்போ போகிறோம், நம்ம இன்னைக்கு போயிடுவோம் எல்லாருக்குமே தெரியுது. இது இப்படிலாம் வாய்ப்பு இல்லையே, தெரியாமல் சர்ப்ரைஸாக தானே இருக்கணும். இவ்வளோ ஓப்பனா எல்லாருமே கெஸ் பண்றானுங்க. ரம்யா சொல்றாங்க நான் போயிட்டேன்னா என்னோட துணியெல்லாம் இங்கே வச்சிருக்கேன், அதை வந்து எடுத்து வந்து கன்ஃபர்ஷன் ரூமில் வச்சிரு அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் இருக்குல்ல, அதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்க பேசுறாங்க. எனக்கு அதை பார்க்கும்போது அப்பயே தோணுச்சு, என்னம்மா இவ்வளோ தெளிவாக வந்து ஒருத்தவங்க எல்லாம் பிளான் பண்ணுறாங்கன்னா அப்போ முன்னாடியே சொல்லிட்டாங்களா, எத்தனாவது நாளில் நீங்கள் வருவீங்க, 69வது நாளில் நீங்கள் வருவீங்க, 70வது நாளில் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க அப்படின்ற மாதிரி. எல்லாருக்கும் அப்போ ஸ்கிரிப்ட் தானே, அப்போ 76வது நாள் இவர் எஃப்ஜே வெளியே வரும் அப்படின்ற மாதிரி. அப்போ எல்லாமே பக்கா ஸ்கிரிப்டடாக போதும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு டவுட் இருக்கு, அது உண்மையாக போய் நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. எனிவேஸ், இந்த இதில் பொறுத்த வரைக்கும் எஃப்ஜேக்கு இது ஒரு பெரிய டிராபேக்ங்க. ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஆதிரை உள்ளே இருக்கக்கூடாது, வியானா உள்ளே இருக்கணும். ஆனால் ஆதிரையை உள்ளே விட்டுட்டு வியானா வெளியே தூக்கிட்டீங்கன்னா என்னடா பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்கு. அவன் மைண்ட் செட் மட்டும் யோசிச்சு பாருங்களேன். எப்படியாவது சரி ஓகே வியானாவை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் திருப்பி ஏன்னா கொண்டு வந்துட்டான். இந்த ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா பேசாமல் இருந்தாங்களே, திருப்பி கொஞ்சமாக பேசி பழைய வைப்பு கொண்டு வந்துட்டான். இந்த வாரம் திருப்பி ஆரம்பிச்சிருவான், லவ் கண்டென்ட்டை திருப்பி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கும்போது பொசுக்குன்னு வெளியே தூக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வியானாவை காப்பாற்றுறதுக்கு இப்படி பண்ணாங்களா, இல்லை என்ன மேட்டர்னு தெரியல, இல்லை எஃப்ஜே காப்பாற்றுறதுக்கு பண்ணாங்களான்னு தெரியல. ஆனால் வியானா வெளியே தூக்கினால கண்டிப்பாக எஃப்ஜே அப்செட்டில் தான் இருப்பான். இதுக்கப்புறம் யாருக்கிட்டங்க போவான், இல்லை யாருக்கிட்ட போவான், கமுர்த்தின்னு பார்வதி இதுங்க ஒரு மாதிரி லவ் கண்டென்ட் ஏதோ ஒரு கண்டாவை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே மாதிரி தான் எஃப்ஜேவோட பிரைமரி கண்டென்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லவ் கண்டென்ட் தான். ஸோ அதுதான், அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மொத வாரத்துலேருந்து ஒருத்தன் வந்து லவ் கண்டென்ட் வச்சு ஓடுறான்னா அது ஒரே ஆள் எஃப்ஜே தான். ஒரு லவ் 2 லவ் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லவ்களை அடிக்கிட்டே போறேன். அப்படிப்பட்டவனுக்கு இப்போ யார்கிட்ட போவோம், திருப்பி ஆதிரிகிட்ட போனால் செருப்புகள் அடிக்குமே. அதாவது ஏற்கனவே ஒருத்தர் பண்ணி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிரேக்கப் ஆகி திருப்பி பார்த்தீங்கன்னா டஃப் ஆகி இப்போ ஓரளவுக்கு நார்மலாக இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருப்பி இந்த மோடில் போனானா ஆதிரி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு வச்சு பொலன்னு போந்துடும். ஏன்டா டேய் ஒரு தடவை எனக்கு ஆப்படிச்சது போதும், அதுன்னு திருப்பி ஆப்படிக்கு வரியா அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் எஃப்ஜேயோட எப்படி சொல்றது, அவரோட கண்டென்ட்டுக்கு யார்கிட்ட போவார் அப்படின்ற மாதிரி தெரியல. பார்க்கலாம் என்ன பண்ண போறான்னு. ஆனால் பார்வதிக்காக தான் எஃப்ஜேவை தக்க வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.